அறுபடை வீடு கொண்ட திருமுருகா. முன்பொரு காலத்தில் தேவர்களுக்கு அசுரர்கள் பல தொல்லைகளை அளித்து வந்தனர். அசுரர்களில் சூரபத்மன் சிவனை நோக்கி கடும் தவம் புரிந்து வரம் பெற்றவன். எனவே தேவர்கள் சிவனை வேண்டினார்கள். பிரார்த்தனையை ஏற்ற சிவனும் சூரபத்மனை அழிக்க தனது 3வது கண்ணில் இருந்து வெளிப்பட்ட 6 தீப்பொறிகளிலிருந்து முருகனை அவதரிக்க செய்தார். குழந்தையான முருகனை கார்த்திகை பெண்கள் சீரும் சிறப்புமாக வளர்த்தனர். பின்பு சூரபத்மனை அழிக்க முருகனுக்கு உத்தரவிட்டார். சூரபத்மனை அழிக்க முருகன் திருச்செந்தூருக்கு வருகிறார். அப்போது தேவர்களின் குரு வியாழன் முருகனின் அருளாசி பெற தவத்தில் இருந்தார். முருகனுக்கு அவருக்கு தரிசனம் தந்து அருள் அளித்துவிட்டு திருச்செந்தூரை படைவீடாக கொண்டு தனது படையுடன் தங்கி சூரபத்மனை அழிக்க வியூகம் வகுத்தார். அசுரர்களின் வரலாற்றை அவர் வியாழனிடமிருந்து அறிந்து கொண்டார். பின்னர் முருகன் தனது நவ வீரர்களில் ஒருவரான வீரபாகுவை சூரபத்மனிடம் தூதுவனாக அனுப்பி தேவர்களுக்கு கொடுக்கும் தொல்லையை நிறுத்த வேண்டும் என்று அறிவித்தார். சமாதான கோரிக்கையை சூரபத்மன் ஏற்கவில்லையே. கடைசியாக சூரபத்மன் மீது முருகன் போர் தொடுத்து விட்டார். சிவபெருமானிடம் வரம் பெற்ற மாமரமாக உருமாறிய சூரபத்மனை வதம் செய்யாமல் அவனது ஆணவத்தை அழித்து சேவர் கொடியாகவும் மயிலாகவும் மாற்றி தன்னுள் ஆட்கொண்டு வைத்து கொண்டார். அதனால் முருகன் சேவர் கொடியோன் என அழைக்கப்பட்டார். இந்த நிகழ்வுக்கு பிறகு வியாழன் முருகனை திருச்செந்தூரில் தங்கி அருள் புரியும்படி வேண்டுகோள் விடுத்தார். பின்னர் வியாழன் உத்தரவின்படி விஸ்வகர்மா இந்த திருக்கோயிலை கட்டினார். சூரபத்மனை அழித்ததில் முருகனின் வெற்றியின் காரணமாக முருகன் ஜெயந்திநாதன் என்று அழைக்கப்படுகிறார். பிற்காலத்தில் செந்தில்நாதன் என்றும் அழைக்கப்பட்டார். இத்தலமும் திரு ஜெயந்திபுரம் என அழைக்கப்பட்டு காலப்போக்கில் மருவி திருச்செந்தூர் என்று அழைக்கப்படுகிறது. இதற்கு திருச்சீரலைவாய் என்ற மறுபெயரும் உண்டு. முருகன் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடு திருச்செந்தூரில் அமைந்துள்ள சுப்பிரமணிய சுவாமி கோவில் கடற்கரை கோயிலாக அமைந்துள்ளது. பிற அறுபடை வீடுகள் மலைகளில் அமைந்திருக்க இத்திருத்தலம் வங்கக்கடலின் அருகில் அமைந்துள்ளது தனிச்சிறப்பு. இந்த கோவில் ஆதி காலங்களில் இருந்து சந்தன மலையின் ஒரு பகுதியாக அமைந்திருக்கிறது. தமிழரின் பண்டைய நூல்களில் குறிப்பிடுவது போல் சுமார் 2000 ஆண்டுகளுக்கு மேலான கட்டமைப்பு உடையது. திருமுருகாற்றுப்படையில் திருச்செந்தூர் 2வது தலமாக அமையப்பெற்றுள்ளது. அருணகிரிநாதர் திருப்புகழ் பாடல்களிலும் குமரகுருபர சுவாமிகள் கந்தர் கலிவெண்பாவிலும் திருச்செந்தூரை போற்றி உள்ளனர். அத்தனை சிறப்புடைய இந்த கோவில் குடமுழுக்கு விழா 15 ஆண்டுகளுக்கு பிறகு ஜூலை 7 காலை 6:15 மணி முதல் காலை 6:50 மணிக்குள் நடைபெறுகிறது. அனைவரும் கலந்து கொள்ளவும்.